வணக்கம். நாகா டைரியில இருந்துங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துட்டீங்கன்னா, நெறைய பேத்துக்கு சின்ன சின்ன டவுட் இருக்குங்க. அத வந்து கிளியர் பண்ற மாரி ஒரு வீடியோவா போட்டுறலாம்னுங்க. ஏன்னா தனித்தனியா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்க முடியலைங்க. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, எ அம் நார்மலா எல்லாரும் குடுக்கக்கூடிய விலையத்தான் நீங்க ஆடி ஆஃபர்ன்னு சொல்லி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கங்க. அது அப்படி இல்லைங்க. நார்மலா உங்களுக்கு வெளியில கிடைக்கக்கூடிய பிராண்டட் நெய்யாகட்டும், மத்த நெய்யாகட்டும் எப்படி ரெடி பண்றாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, பச்சை பால்ல இருந்துங்க அப்படியே கிரீம் எடுத்துருவாங்க. கொழுப்பு அப்படியே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த பால வந்துங்க பாலாவோ, தயிராவோ என்ன பை ப்ராடக்ட் எது வேணாலும் இது பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணிருவாங்க. அவங்களுக்கு வந்து 2 லாபங்க. பச்சை பால்ல இருந்து எடுக்கக்கூடியது ஒண்ணுங்க. அதுக்கப்புறம் நெய்ய எடுத்துடுறாங்க. அந்த பாலையும் சேல்ஸ் பண்ணிடுறாங்க. 2 லாபங்க. அதனால அவங்க நார்மலா பர் கேஜி வந்து 1000க்கோ இல்ல 800க்கோ இன்னும் சில பல கலப்படங்களை செஞ்சு 600க்கோ 300 கூட சேல்ஸ் பண்ற ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண கிடையாதுங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம நெய்யில நம்ம பாலை காய்ச்சிங்க, அதை பெரட்டி தயிராக்கிங்க, தயிரை சிலிப்பி அந்த வெண்ணெய் எடுத்துதான் நம்ம நெய்யை ரெடி பண்றோங்க. அப்படி எடுக்கக்கூடியவங்க மட்டும்தான் பின்னாடி பாத்துட்டீங்கன்னா அந்த லேபிள்ல தெரியும். அந்த மாதிரி லேபிள் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. மத்தவங்கள போட்டு சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாங்க எந்த முறைப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா நாங்க பாரம்பரிய முறைப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா விசாரிச்சு பாத்தீங்கன்னா அப்ப அது என்னங்க பாரம்பரிய முறைப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க விறகடுப்புலதான் நெய் உடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில உங்களுக்கு வெண்ணெய் இங்கிருந்துங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா, நாங்க ஊத்துக்குழியில இருந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஊத்துக்குழி வெண்ணெய்ல என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஃபுல்லாவே பச்சை பால்ல இருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய் தாங்க. யாருமே இந்த மாதிரி பண்றது கிடையாதுங்க. மேபி யாராவது ஒரு சிலர் பண்ணலாமா இருக்கும். எனக்கு தெரியல. அப்படி பண்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி லேபிள் போட்டு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க.